விஜய் உங்களுக்கு சம்பவம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சங்கீதா இப்போ ஒரு முடிவெடுத்திருக்காங்களாம். அதிரடியா ஒரு செயல் செய்ய போறாங்களாம். விஜய் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும்னு கேட்ட சங்கீதா அவங்க தாக்கல் செய்த மனுதான் கொஞ்ச நாளாவே பெரிய பேசு பொருளா இருக்கு. மனுவை தாண்டி அவங்க தன்னோட கணவர் மீது வைத்த சரமாரியான குற்றச்சாட்டுக்களை எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துச்சு. சொல்ல போனா விஜய் அவர் இப்படி எல்லாம் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்ப வச்சது. விஜய் அவர் திருமணம் பண்ணிக்கிட்டு 2 குழந்தைகளை பெற்றது, 20 வருஷத்துக்கு மேல சேர்ந்து வாழ்ந்த சங்கீதா அவங்க திருமண வாழ்க்கையிலிருந்து வெளியேற முடிவெடுத்திருக்கிறது. இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக்காம டீசெண்டா பிரிஞ்சிடலாம் அப்படின்னு எடுத்த அத்தனை முயற்சிகளுமே விஜய் அவர் தட்டி கழுத்ததா சொல்றாங்க. இனிமேல் இது சரிப்பட்டு வராதுன்னு தான் சங்கீதா அவங்களும் இப்படி முடிவெடுத்தாங்களாம். விஜய் அவர் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. முக்கியமா நடிகையோட அவங்க தொடர்புல இருக்காங்கன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட மனைவி இப்படி குற்றச்சாட்டை வச்சாலும் விஜய் அவர் மறுப்பு தெரிவிக்கல. தேவையில்லாம அவதூறுகளை பரப்புறாங்கன்னு விஜய் அவர் ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இது எல்லாமே தாண்டி இந்த பிரச்சனைக்கு இப்ப முடிவு வர இருக்கு. ஏப்ரல் 20ஆம் தேதி விசாரணை வர இருக்கு. அன்றைய தினம் விஜய் அவர்ல நேர்ல ஆஜராவாரா இல்ல வீடியோ கால்ல ஆஜராவாரா அப்படிங்கறது தெரியல. இந்த நிலையில சங்கீதா பற்றி புதிய தகவல் வெளியாகிருக்கு. அதாவது 20ஆம் தேதி விசாரணையை முடிச்சுட்டு 21ஆம் தேதி பத்திரிகையாளரை சந்திக்க இருக்காங்களாம் சங்கீதா அவங்களும். அப்ப விஜய் அவருக்கு எதிரான ஆதாரங்களை காட்டுவாங்கன்னு பனையூருக்கும் நீலாங்கரைக்குமான நெருக்கமான வட்டாரம் சொல்றாங்க. 23ஆம் தேதி தேர்தல் நடக்குது. அதுக்கு முன்னாடி விஜய் அவரை பத்தி மேலும் ஒரு குண்டை தூக்கி போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்றாங்க. இந்த நிலையில விஜய் அவர் கூட இவ்வளவு நாளா வாழ்ந்த அவங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி தர மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சிலர் சங்கீதா அவங்க திமுகவோட பக்கம் இருக்காங்க, அவங்க சொல்றதெல்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா விஜய் அவர் உண்மையாலுமே இப்படி எல்லாம் பண்ணதுனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்களா இல்ல இந்த பிரச்சனைக்கு இவங்க சொன்ன மாதிரி வேற யாராச்சும் காரணமாங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். விஜய் அவர் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப நிரூபிக்க அவருக்கு நேரமே கிடையாது. ஏன்னா அரசியல்ல தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் வாக்கு சேகரிக்க ஒவ்வொரு வீடு வீடா போயிட்டு இருக்காங்க. சொல்ல போனா ஒவ்வொரு இடங்கள்லயும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல விஜய் அவரை பத்தி மட்டும் இவ்வளவு தூரம் செய்திகளை பரப்பி விட்டா அவருக்கு இதை நிரூபிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இப்போதைக்கு அவசியமா இருக்காது. சொல்ல போனா விஜய் அவர் தேர்தலுக்கு அப்புறமா இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. தேர்தல் களம் எப்படி இருக்க போது, அவருக்கு சாதகமா அமைய போகுதா, இத்தனை பிரச்சனைகளை அவர் எப்படி கடந்து வர போறாருங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஆனா விஜய் அவருக்கு நடக்கிற விஷயங்களை மட்டும் எல்லாருமே ரொம்ப அநியாயம்னு சொல்றாங்க. இப்ப சமீபத்துல ஜனநாயகன் படம் வெளியானது கூட மிகப்பெரிய தவறு அப்படின்னு ஒட்டுமொத்த நடிகர்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.